சமந்தா வந்து நம்மளுக்கு ஜிகிர் தோஸ்து. இப்போ ரீசென்ட்லி ஷி ஸ்டார்டட் ஃபாலோவிங் மீ பேக் ஆஸ் வெல். நாங்க வந்து 2-3 வாட்டி நாங்க பேசியிருக்கோம். ஷி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்வீட். மெயினா ஏன் எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும்னா, வனிதா அக்கா மேல வந்து எனக்கு பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்கு. ஆனா அந்த அக்கா பார்த்தா லைட்டா எனக்கு பயம். நீங்க என்ன சொல்லி கொஞ்சம் உங்களுக்கு என்னங்க இப்படி எல்லாம் மின்னிட்டு இருக்குதுங்க, அழகா இருக்குதுங்க. தெரியாம கூட பாத்திரக்கூடாதுன்னா சில ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. ஒரு ஃபேமஸான ஒரு குடும்பம் ஒண்ணு தெருவுல வச்சு இழுத்துக்கிட்டு இருக்கா. பொண்ணும் அப்பாவும் ஒரு வீட்ல இருக்காங்க. எனக்கு புரிஞ்சிச்சு. அதுல ஒரு பொண்ணு சொல்லிருக்கோம், 2 வருஷமா முடி வெட்ட ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் புருஷன் எனக்கு பெர்மிஷனே தர மாட்டேங்கிறான். உன் முடி தானே, அது ஒரு மயிர் தானே, வெட்டினா வளர போகுது, அதுக்கு எதுக்கு அவன் பெர்மிஷன்லாம்? அந்த கதை பிடிக்கலையே தவிர அந்த படம் பிடிக்கலன்னு சொல்ல வரல. அவனுங்க அப்படிதான் இருப்பாங்க. எல்லாம் என்ஜாய் பண்றதெல்லாம் பண்ணுவானுங்க. கடைசியில கல்யாணம் வரும்போது கட்டி விட்டு போயிடுவாங்க. எனக்கு அந்த படம் வந்து எனக்கு வெரி ட்ரிகரிங் அந்த படம். அதனால உங்களுக்கு அது பிடிக்கல. சர்ஃப் சாகா and குருபாய் ரொம்ப பிடிக்கும். Those men have similar values as I am. முடிச்சுடுங்க ப்ளீஸ்ங்க. உங்களுக்கு இருக்கிற பவருக்கு உங்களால முடியும். பிரியாணி மேன் ஒருத்தன் சுத்திட்டு இருக்கேன், அவனை அடிச்சு துவம்சம் பண்ணி அனுப்பிச்சு கொடுங்க ப்ளீஸ். அவன் வந்து தமிழ்நாட்டோட ஆண்ட்ரூ டேட்னு நினைச்சு சுத்திக்கிட்டு இருக்கான் ஒரு மிதப்புல. மம்மி அந்த நல்ல ஷோ, இந்த மாதிரி ஒரு நல்ல ஷோ நான் பார்த்ததே இல்லைங்க. நான் ஒரு ஷோ பேரையே சொல்லல. நானும் பார்த்துட்டே இருக்கேன். இந்த பொண்ணு ஷோ பேர் சொல்லுமா சொல்லாதா? ஓகே. பட் ஆனா இப்போ வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல நியூஸ்ல எல்லாம் போடுறாங்க, கனடால வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமாயிடுச்சு, ரெண்ட் எல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது ஒரு 2018 to 20 வந்து செட்டில் ஆனவங்க எல்லாம் தப்பிச்சிட்டோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலையும் கிடைக்கிறது இல்ல. இன்னொன்னு படிக்க வந்தாலும் ஆக்சுவலா இட்ஸ் வெரி பிக் ட்ராப். ஆக்சுவலா இங்க கனடால படிக்க வரணும்னு அவசியமே கிடையாது. நம்ம காலேஜ் டிகிரி வச்சுட்டு டைரக்டா பெர்மனன்ட் ரெசிடென்சி அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே கனடியன் சிட்டிசன்ஷிப் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம ஊர்ல இது ஒரு ஸ்கேமா இல்ல, ஸ்கேம் தான் ஆக்சுவலி, பார்டர் லைன் ஸ்கேம் தான். இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கும், they will not take any fees from you. ஆனா உங்களுக்கு ஒரு காலேஜ்ல சீட் வாங்கி கொடுத்துருவாங்க. இங்க கனடியன் ஸ்டூடெண்ட் வந்து 1 லட்சத்துல ஃபீஸ் கட்டுறாங்கன்னா நீ 45 லட்சம் கட்டுவ இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் ஃபீஸ். அந்த 45 லட்சம் 10% வந்து இந்த கன்சல்டன்சி காலேஜ் கிட்ட இருந்து டைரக்டா வாங்கிக்குவான். ஆனா இங்க பிஆர் ஆகிறதுக்கும் இங்க செட்டில் ஆகிறதுக்கும் இந்த கோர்சஸ் தேவையே கிடையாது. இங்க வேலை கிடைக்கிறதுக்குமே இந்த கோர்சஸ் தேவையே கிடையாது. பிகாஸ் தீஸ் கோர்சஸ் மீன் நத்திங். பட் ஆனா ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு நியூஸ்ல சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், பட் ஐ அம் நாட் வெரி ஷூர் ஆஃப் தட். யாரோ ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா அங்க தங்குறதுக்கு வந்து அதிகமான காஸ்ட் ஆகுதுன்றதுக்காக ஃபிளைட்ல வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சோ நிஜமாவே அங்க வந்து ஒரு மாசத்துக்கு வாடகையே வந்து 1,70,000 ரூபாய் 75,000 மேலே ஆகும். நம்மளுக்கு சம்பளம் அவ்வளவு வராது. ஸ்டார்டிங் ஃபேஸ்ல அவ்வளவு சம்பளமும் நம்மளுக்கு வராது. நம்ம இப்போ ஒரு மினிமம் வேஜஸ்ல போறோம், இல்ல ஓரளவு டீசென்டான ஒரு ஜாப் போறோம்னா ஒரு மேபி $3,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜா ஒரு சம்பளம் மாசத்துக்கு அவ்வளவு வருதுன்னா உங்க வீட்டு வாடகையே $2,000 இருக்கும். போன் பில்லு, வாடகை, ஐ மீன் சாப்பாட்டுக்கு பார்க்கணும், அடுத்து பஸ்ஸஸ் வந்து கம்யூட் பார்க்கணும், கார் இருந்துச்சுன்னா காருக்கு இன்சூரன்ஸ், காருக்கு பெட்ரோல், காருக்கு லீஸ் காசு, அப்புறம் ஏதாச்சும் சுத்தி பார்க்கணும், வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்க முடியும். ஏதாவது ஒரு செலவுகள் இருந்துகிட்டே இருக்கும். தி திங் இஸ் மெடிசன் ஃப்ரீ. அப்புறமா குழந்தை பிறந்துச்சுன்னா இங்க உள்ள சிட்டிசன்ஸ்க்கு எஜுகேஷன் ஃப்ரீ. ஓகே. ஆனா 2 பேர் சம்பாதிக்கணும். இங்க வந்து முன்னாடி வந்தாங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டாங்க. கொஞ்சம் முன்னாடி இருந்தே விவரமா செட்டில் ஆகி அப்ப இருந்தே காசெல்லாம் சேர்த்து வச்சு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தவங்க தப்பு. லைக் யூ. இப்ப புதுசா வந்து ஸ்டார்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஊர்லயே ஆல்ரெடி பணையார் வீட்டு பையன் பணக்கார பையனா இருந்தாங்கன்னா இங்க வந்து தப்பிச்சுப்பான். நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸா இருந்தாங்கன்னா இது ஒரு பெரிய ட்ராப். அது வந்து நாம சொன்னோம்னு வச்சு உனக்கு என்னப்பா ரொம்ப பிடிச்ச நாய், நீ என்ன வேணா பேசுவ அப்படின்னு நம்ம பக்கம் திரும்பிடுறாங்க. நான்ப்பா வந்து செப்படி வாங்கிப்போ, நாமள சொன்னா நீ கேப்பியா, நீ கேட்க மாட்டேல வா அப்படின்றது இப்பெல்லாம். ஓகே. பட் ஆனா வந்து நாங்க எங்களுக்கு வந்து கனடா வந்து ரொம்ப பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அங்க நார்தர்ன் லைட்ஸ் தெரியும், கரெக்ட்டா? ஓ எஸ் எஸ் எஸ். நேத்து வந்துச்சா? நேத்து வந்து ரொம்ப முன்னாடி வந்து எப்படி இருக்கும்னா வெரி ரேர் பினாமினான் தான் இது. நாம வந்து இதுக்காக நாங்க டிராவல் பண்ணி எல்லாம் போயிருக்கோம். 600 கிலோமீட்டர்ஸ் டிரைவ் பண்ணி போய் இருட்டுல உட்காந்து கண்ணு நம்மளுக்கு யூஸ் டு ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கு வந்து நம்ம மெனக்கிடணும் நைட்ல. ஆனா நேத்து நடந்தது வந்து எங்க வீட்டு வாசல்லயே பார்த்தோம். எங்கேயுமே போல, வீட்டு வாசல்ல கதவு திறந்தா முன்னாடியே இருந்தது. அண்ட் யூசுவலி அந்த பிளாஸ்ட் வரும்போது கிரீன்ஸ் வரும், டார்க் ப்ளூஸ் வரும். நேத்து வந்து பிங்க்ஸ், பர்பிள்ஸ் அண்ட் ரெட்ஸ் வந்துச்சு. அவ்வளோ அழகா இருந்தது. எனக்கு நார்தர்ன் லைட் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைங்க. நீங்க வேற அந்த ஸ்டோரி எல்லாம் போட்டிருந்தீங்களா, நான் ஏதோ ஃபில்டர் போட்டிருக்காங்களோ அப்படின்னு.
இல்ல பட் என் மனசை நானே திருப்தி படுத்திக்கிட்டேன். இல்லங்க நான் என் மனசை திருப்தி படுத்திட்டேன். ஃபில்டர் தான். நம்மளும் ஒரு நாள் போய் பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு திருப்தி படுத்திக்கிட்டேன். பட் ஆனா ஆக்சுவலா வந்து நிறைய லைக் உங்ககிட்ட நான் என்னெல்லாம் கேட்கணும்னு நினைச்சனோ லைக் முக்காவாசி எல்லா கொஸ்டின்ஸுமே கேட்டேன். நான் என்னெல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சீங்களோ அதை விட அதிகமான ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேட்டிவான நிறைய திங்ஸ் நீங்க சொன்னீங்க. பட் இப்போ உங்களோட ஃபேவரட்ஸ் கேட்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஃபேவரட்ஸ் ஓகேவா? சரி இப்ப நான் உங்ககிட்ட 2 ஆப்ஷன் தரேன் ஓகேவா? எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேவரட் சொல்லுவாங்க, ஆனா லைக் சொல்லுவாங்க, டிஸ்லைக் சொல்லவே மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஓகேன்னா நான் லைக்கும் நீங்க ஒண்ணு சொல்லுங்க, டிஸ்லைக்கும் ஒண்ணு சொல்லுங்க. ஓகேவா? அது சீரியஸாவா? இந்த மாதிரி கெஸ்ட் தான் எனக்கு வேணும். யாராவது இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் வாங்க ப்ளீஸ். இட்ஸ் நைஸ் நோ. இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு வந்து ஒருத்தங்க நம்ம பாக்குறோம், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம், பிடிக்கலன்னு தெரிஞ்சுக்கிறதும் நல்லதானே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்றதுக்காக தான். ஓகே ஆமா நீங்க பாருங்க, உங்களுக்கு ஓகேனா நீங்க சொல்லுங்க. ஓகே உங்களுக்கு ஃபேவரட் பர்சன் இன் இன்ஸ்டாகிராம்னா யாரு? நீங்க ஒருத்தங்களை ஸ்டாக் பண்ணுவீங்களா ஃபேவரட் பர்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்கள அப்படின்னு? சமந்தா. அப்படியா? சமந்தா வந்து நம்மளுக்கு ஜிகிர் தோஸ்து. இப்போ ரீசென்ட்லி ஷி ஸ்டார்டட் ஃபாலோவிங் மீ பேக் as well. நாங்க வந்து 2-3 வாட்டி நாங்க பேசியிருக்கோம். and she is extremely sweet. மெயினா ஏன் எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும்னா she is just like us. she started from the bottom, now she is here. அது வந்து எனக்கு பார்க்கும்போது கெரியர் வைஸ் ஆகட்டும், அவங்களோட கெரியருக்கும் என்னோட கெரியருக்கும் சம்மந்தமே கிடையாது. இன் ஜெனரல் as a women அவங்களோட growth வந்து இட்ஸ் tremendous and her body is just goals. அதனால எனக்கு வந்து அவங்களை 24 மணி நேரமும் ஸ்டாக் பண்றது ரொம்ப பிடிக்கும். and her recent about mental health is like phenomenal. Take 20 அவங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. வண்டர்ஃபுல். அப்படியே இப்படி போனா கட் பண்ணா இப்போ ஒரு ட்ரெண்ட் வருதுல்ல, லைக் டிஸ்லைக், அது மாதிரி இப்ப டிஸ்லைக். உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல இந்த பர்சனை என்னால தெரியாம கூட நான் பாத்திர கூடாதுங்க, எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க அந்த மாதிரினா? தெரியாம கூட பாத்திர கூடாதுன்னா சில ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, மென்ஷன் பண்ணா ரொம்ப பாவமா இருக்கும். அவங்களுக்கு குடுக்கணும் இருக்கும், அவங்களுக்கு இதை பார்த்தாங்கனாலே அவங்களுக்கு புரியும். இட்ஸ் ஆக்சுவலி மென், தீஸ் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவங்கள எல்லாம் பேஷ் பண்றதுக்குன்னு ஒரு தனியா ஒரு குரூப்பே இருக்கு Facebookல. இவங்க பண்றது வந்து ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் பண்ற வேலையை தவிர்த்து நிறைய வேலைகளும் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அப்படியே சட்டிலா பொண்ணுங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நீ ஒரு ஆல்பா மேல நீ ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றதுக்காக நீ மத்த பொண்ணுங்களை மட்டம் தட்டிக்கிட்டு இருக்க. அதை தெரியாம நிறைய பேர் அதை பார்த்து, ஓ இவன் வந்து பிராண்டட் காசு வச்சிருக்கானா, இவன் வந்து இவ்வளவு ஃபிட்டா இருக்கான், பிசிக்கலா இருக்கானா, வெள்ளையா இருக்கவே பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு நம்பிட்டு அவனையும் நிறைய பேர் பார்த்துட்டு அதுல காமெண்ட்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு அது நீங்க யாரையோ சொல்றீங்க, அது எனக்கு தெரியல, எனக்கு மட்டும் அப்புறமா அமுச்சு விடுறீங்களா அது யாருன்னு? ஓகே கண்டிப்பா நல்லா இருக்கு. ஒரு சப்ளா சொல்லணும்னா ஒரு 3 சின்ன பசங்க இருப்பாங்க, கூட ஒரு வயசான 2 தமிழ் டாக்டர்ஸ் இருப்பாங்க. இந்த கேங் தான் தெரியும், மென்னுக்கு கண்டிப்பா அது தெரியும். ஓகே சரி, மேபி நான் அவ்வளோ இன்ஸ்டாகிராம்ல அந்த ஒரு ட்ரெண்ட்ல இல்லாதனால எனக்கு நிஜமா தெரியல. நான் வேணா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கொஞ்சம் நல்ல பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். ஓகே உங்களோட ஹாபி, ஃபேவரட் ஹாபினா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் பண்றதுக்கு அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஐ ஹேவ் 2 குழந்தைகள், 4 கால் குழந்தைங்க இருக்கு என்கிட்ட. மேக்னெட், கோகனட். அவங்க கூட தான் விளையாடுறது எனக்கு ஃபுல் டைம் வேலையை. பிக்னி ஷிட்ஸு டாக்ஸ். என்னால டாக்ஸ் எல்லாம் இருக்கவே முடியாது. எங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில எல்லார் வீட்லயுமே 2 டாக் இருக்கு. எங்களுக்கு ஃபுல் டைம் வேலையும் அதுதான், ஹாபியும் அதுதான். ஒரு 10 நிமிஷம் டைம் கிடைச்சுன்னா டாக் பார்க் போயிடுவோம், விளையாடுவோம், டாக் க்ரூம் பண்ணுவோம். அப்படிதான் எங்களோட டைம். அது எப்பவுமே எனக்குமே டாக்ஸ் ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. ஆனா டாக்ஸ் வச்சிருக்க ஒரு சில பார்த்தா எப்படி இருக்கும்னா, வாங்கின புதுசுல இல்ல வந்து என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் அச்சோ கியூட் சூப்பர் அப்படி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வேலை வந்துருச்சு, இவங்களுக்கு இதுவா இருக்குன்னு உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த டாக்ஸை மொத்தமா மறந்துடுவாங்க. அவங்களுக்கு வந்து பட் ஆனா நீங்க ரெகுலரா நான் வந்து பாக்குற வரைக்கும் ரெகுலரா உங்களோட ஸ்டோரிலயா இருக்கட்டும், ரீல்ஸ்லயா இருக்கட்டும், உங்களுக்கு கான்டென்ட், உங்களோட ஹீரோ எல்லாமே வந்து அவனுங்க 2 பேரு தான். சோ ஜென்யூனாவே உங்களுக்கு டாக்ஸ் பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு தெரியுது. எனக்கு வந்து அது அந்த கான்செப்ட் எனக்கு பிடிக்காது. பீப்பிள் கிஃப்டிங் டாக்ஸ் as gifts to someone. They are not gifts. அது வந்து ஒரு உயிர் உள்ள ஒரு உயிரினம். அது வந்து ஒரு குழந்தைய நீ எப்படி பார்த்துப்பியோ அதே எஃபர்ட்ஸும் அதே அதை டேக் கேர் பண்றது எல்லாமே அதை பண்ணிதான் நீ ஆகணும். நாங்க ட்ரிப்புக்கு போனா கூட ஃபிளைட் டிக்கெட்டும் போட்டு கூட தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். என்னால இருக்கவே முடியாது. அது நம்மளை நம்பி வந்துருச்சு. ஒரு குழந்தையாவது ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு 3 வயசு 4 வயசு தானதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன வலிக்குதுன்னு சொல்ல தெரியும். இதுங்களுக்கு என்ன சொல்ல தெரியும்? லவ் மட்டும் தான் கொடுக்க தெரியும். நீ போட்டு அடிச்சாலும் கூட அதுங்க திரும்ப உன்னை வந்து நக்கதான் செய்யும்.
அந்த மாதிரி இந்த அது இந்த வந்து கடைசி நீங்க 4 லைன் சொன்னீங்க இல்லையா, அது நான் எப்பவுமே நானும் ஜென்ரலா சொல்றதுதான். சோ அதனால என்னால அதை ரிலேட் பண்ணிக்க முடியுது. சரி, ஓகே. உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஹாபி, எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது, என்னால இதை பண்ணவே முடியாது, கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னால வந்து புக்ஸ் ரீட் பண்ணவே முடியாது. நீங்க எப்படி எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்கன்னா என்னால புக்ஸ் ரீட் பண்ணவே முடியாது. நான் கேட்டுக்கிறேன், நான் வேணா வந்து அந்த ஆடியோ இதுவா கூட வச்சு கேட்டுக்கிறேன். பட் என்னால அந்த ரீட் பண்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கு? ஸ்போர்ட்ஸ். முன்னாடி வந்து அத்லெட்டிக்கா இருந்தேன். இப்ப வந்து நல்ல கவுச் பொட்டேட்டோ மாதிரி ஆயிட்டேன். மேபி இட்ஸ் தி கிளைமேட்டிங். எங்களுக்கு வந்து இயர்ல 8 மந்த்ஸ் வந்து எங்களுக்கு கோல்டு தான். வெளியில போகணும்னாலே we have to layer என்ன up. எங்களை layer up. வெளியேற்றுறீங்களா? இங்க அது வந்து உங்களுக்கு அங்க வெயில் எக்ஸ்ட்ரீம்னா இங்க கோல்டு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம். இங்க பாருங்க எவ்வளவு வேர்க்குது பாருங்க. என்ன வேற ஜெனரலா எங்க வீட்ல வந்து என்ன வந்து நாயின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஏன்னா எனக்கு மூக்குல வேர்த்துட்டே இருக்கு. ஆமா, பாத்தீங்களா? ஸ்போர்ட்ஸ் வந்து சத்தியமா முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு மேல எல்லாம் நமக்கு ஸ்டாமினா இல்ல. அதனால ஓகே. சோ உங்களோட ஃபேவரட்டான ஃபுட்னா என்ன சொல்வீங்க? ஆல் டைம் ஃபேவரட். சொன்னா ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலா இருக்கும். ஆனா பரவாயில்ல, அதை சொல்றேன். பிரியாணிக்கு மேல வந்து எனக்கு வந்து கோயம்புத்தூரோட அரிசி பருப்பு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். இதுல என்னங்க கான்ட்ரோவர்ஷியலா இருக்கு? ஒத்துக்க மாட்டாங்க. பிரியாணி இஸ் லைக் பிரியாணி. அத போய் அரிசி பருப்பு கூட கம்பேர் பண்ணது பத்தியா இது அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. உங்களுக்கு அரிசி பருப்பு ரொம்ப பிடிக்கும். ஓ, அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்காத ஒரு ஃபுட், என்னால இதை தொடவே முடியாது, எனக்கு பசிச்சதுன்னா கூட நான் இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னா? பசிச்சதுன்னா கூட சாப்பிட மாட்டேன் அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே நான் சாப்பிடுவேன். ஓடுறது ஆடுறது எல்லாத்தையும் சாப்பிடுவேன். நான் அந்த மாதிரி வேண்டாம்லாம் சொல்ல மாட்டேன். வேண்டவே வேண்டாம்னு என்ன சொல்லியிருக்கேன்? அப்படி எல்லாம் இல்லைங்க. எல்லாம் என்ன கொடுத்தாலும் திம்பேன். என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவீங்க. உங்களுக்கு பிடிக்காத ஃபுட்னு எதுவுமே கிடையாதா? எதுவுமே இல்ல. நான் வந்து எல்லா மீட்டும் சாப்பிட்டிருக்கேன். குதிரை நாக்கு சாப்பிட்டிருக்கேன். கொஞ்சம் கலீஜா நிறைய டிஃபரெண்ட். ஆக்டோபஸ் சாப்பிட்டிருக்கேன். அந்த மாதிரி எனக்கு வந்து வெறுப்புன்னு எதுவுமே இல்லை. ரொம்ப பிடிக்காததுன்னா ஒண்ணு இருக்கு. பட் ஆனா பரவாயில்லைங்க. இவ்வளோ என்ன பிடிக்காது? சாரி, டக் ரோஸ்ட். ஓகே ஓகே. டக் மீட் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும், கல்லு மாதிரி இருக்கும். பரவாயில்ல, நீங்க ஏதோ ட்ரை பண்ணிருக்கீங்க. எனக்கெல்லாம் வந்து இந்த நம்மளுக்குலாம் இந்த பாக்குறதுலயே பாதி சாப்பிட்டுருவேன் நானு. அதுக்கப்புறம் அது இருக்கு, அதனால. பட் ஓகே, நீங்க இவ்வளவு ட்ரை பண்ணிக்கிறதே பெரிய விஷயம் தான். இப்ப எல்லாரும் ட்ரை பண்றாங்கங்க. ஓகே, ஃபேவரட்டான மூவி, எனக்கு எப்ப போட்டாலுமே நான் இந்த மூவியை பார்த்துட்டே இருப்பேன். How many times? படம் இருக்கு. மின்னலே வந்து நான் ஆன் தி டாட் 86 டைம்ஸ் பார்த்திருப்பேன். 86 டைம்ஸ் பார்த்திருக்கீங்களா? அவ்வளவு பிடிக்கும். அந்த சிடி தேய முன்னாடி எல்லாம் சிடி தானே, சிடி தேய டெய்லி ஸ்கூல் விட்டு வந்து போட்டுட்டு அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது வந்து அவ்வளவு ஒரு காதல் அந்த ரீமாசன் மேல ஸ்டக் ஆகுது. ரீமாசன் மேல அப்படி ஒரு காதல். ஓகே, சூப்பர். என்னால ரிலேட் பண்ணிக்க முடியுது. என்னாலயும் இந்த மாதிரி ஒரு அட்ட ஸ்ட்ரெச்சா ஒரு 100 வாட்டிலாம் நான் அந்த படம். பட் இந்த படம் ஓவர் ரேட்டட் பா, இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா நீங்க எந்த படம் சொல்வீங்க? பேச்சுலர்னு ஒரு படம் வந்து. ஓகே, அதோட எண்டிங் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த கதை பிடிக்கலையே தவிர அந்த படம் பிடிக்கலன்னு சொல்ல வரல. அவனுங்க அப்படிதான் இருப்பாங்க. எல்லாம் என்ஜாய் பண்றதெல்லாம் பண்ணுவானுங்க. கடைசியில கல்யாணம் வரும்போது கட்டி விட்டு போயிடுவாங்க. எனக்கு அந்த படம் வந்து எனக்கு வெரி ட்ரிகரிங் அந்த படம். அதனால உங்களுக்கு அது பிடிக்கல? பிடிக்காது அந்த படம். ஏன்டா அதை எடுத்தீங்க அப்படி இருந்தது. ஓகே ஓகே. கடைசி ஃபேவரட். ஓகே, உங்களோட ஃபேவரட்டான யூடியூபர்? ஃபேவரட்டான யூடியூபரா? நான் இப்ப ஆரம்பிச்சிருக்கிறதுனால நீங்க என்ன சொல்ல வேண்டாம். நீங்க நீங்க தான் ஜாக். இல்ல வேண்டாம். இது ரொம்ப சேஃபா இருக்கு. யாரு? சர்ஃப்சாகா. குருபாய் ரொம்ப பிடிக்கும். அவங்க பயங்கரமா பேசுவாங்க, ஃபில்டர் இல்லாம பேசுவாங்க. and those guys although they have a very different outlook, கெட்ட வார்த்தை பேசுறாங்க, ஓவரா பண்றானுங்க அப்படின்ற ஒரு அவுட்லுக் இருந்தாலும் those men have similar values as I am. அவங்களும் நிறைய ஸ்டீரியோடைப்ஸை பிரேக் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. அவங்களும் கெட்ட வார்த்தை பயன்படுத்துறாங்க. ஆனா அதை நீங்க உன்னிப்பா கவனிக்கும் போது உங்களுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கிறது தெளிவா புரியும். those guys are like phenomenal. பிடிக்காத யூடியூபர்னா நான் இதுக்காக இந்த I really want to know this answer. பிடிக்காத யூடியூபர்ஸ்னா எனக்கு ஸ்பெசிபிக்கா எனக்கு யாரையும் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லாதீங்க. நீங்க ஏதாவது க்ளூ கொடுங்க, நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். ஃபேமிலி vloggers பிடிக்காது. அதாவது என்ன மாதிரி ஃபேமிலி vloggers-னா என்ன குடும்ப சண்டையெல்லாம் போட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு ஃபேமஸான ஒரு குடும்பம் ஒண்ணு தெருவுல வச்சு இழுத்துக்கிட்டு இருக்கா.
பொண்ணும் அப்பாவும் ஒரு வீட்ல இருக்காங்க. ஓகே ஓகே அம்மாவும் எனக்கு பையனும் புரிஞ்சிச்சு எனக்கு புரிஞ்சிச்சு. இன்னொரு வீட்ல. அவங்களோட அவங்களோட அந்த கான்டென்ட் வந்து எனக்கு ஐ ஃபீல் லைக் இட்ஸ் பொல்யூட்டிங் பீப்புள்ஸ் மைண்டோன்னு எனக்கு தோணுது. அதுக்கு வியூஸ் வந்து பிச்சுக்குது. பிகாஸ் பீப்புள் லவ் காசிப்பிங், பீப்புள் லவ் திஸ் கான்ட்ரவர்சி. அது பிடிக்குது. ஆனா இட் வில் ஹேவ் அ வெரி நெகட்டிவ் எஃபெக்ட் ஆன் யுவர் பிரெயின். தி வே தட் அம்மா இஸ் கிரைங் ஆல் த டைம், தி வே திஸ் கேர்ள் இஸ் கோயிங் த்ரூ திஸ் ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அவுட் இன் பப்ளிக், தட்ஸ் நாட் ரைட். அண்ட் அது வந்து நிறைய பேருக்கு அது ட்ரிகரிங்கா இருக்கும். அவங்க ட்ரிகர் வார்னிங் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க ஜாலியா அவங்க எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வீடியோஸ் நல்லா ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். கேவலமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. தெருவுல இறங்கி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு போய் அந்த பையனோட குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கும், ஒட்டி இருப்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அடுத்த நாள் திரும்பவும் சண்டை வந்துடும், அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன். அவங்களோட ட்ராமாவை டம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. we are all taking it in. that is so bad. அண்ட் அது எனக்கு பிடிக்காது. இன்னொன்னு பிடிக்காதுன்னா என்ன நிறைய லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. நிறைய இருக்கு. எனக்கு வந்து ஒருத்தங்களா என்ன இவங்களெல்லாம் அவுட் பண்ணணும்னு எனக்கு ஆசை. இன்னொன்னு வந்து நிறைய இந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் வந்து இது பண்ணாரு, ஆனாலும் நான் அவருக்கு இதெல்லாம் அந்த பணிவிடை எல்லாம் பண்ணேன்னு அதை பீத்தி பீத்தி ஒரு வீடியோ. இது ஒரு பெருமைக்கான விஷயமே அப்படி இல்லை. இருக்கா? இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. இப்ப கூட ஒருத்தங்களை ரீசென்ட்லி நான் அவங்களை அவுட் பண்ணிருந்தேன். அதுல ஒரு பொண்ணு சொல்லியிருக்கோம், 2 வருஷமா முடி வெட்ட ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன், என் புருஷன் எனக்கு பெர்மிஷனே தர மாட்டேங்கிறான். உன் முடிதானே, அது ஒரு மயிர் தானே, வெட்டினா வளர போகுது, அதுக்கு எதுக்கு அவன் பெர்மிஷன்லாம்? இந்த மாதிரி அவங்க வந்து தொடர்ச்சியா நிறைய மிசாஜினிஸ்டிக் திங்ஸ் வந்து சிரிச்சுட்டு ஃபன்னியா அவங்க திணிக்க ட்ரை பண்றாங்க. நாம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்களா, எங்க அப்பா அம்மா எல்லாம் எங்களை படிக்க வச்சிருக்காங்க, we are more than that அப்படின்னு நம்ம சொல்ல ட்ரை பண்றோம். கான்ஸ்டன்டா when these women portray things like that, it projects as if like we're all bad wives and அவங்க எல்லாரும் trophy wives மாதிரி. it's just not right. பொண்ணுங்க எல்லாம் இப்ப எங்கேயோ இருக்காங்க, இன்னுமே பொண்ணுங்க நம்மளுக்கு கிடைப்பாங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்க கூடாது. மேம் சூப்பருங்க, நிஜமாவே சூப்பர். சி நீங்க என்ன பேசுறீங்க, என்ன சொல்றீங்க, இதெல்லாத்தையும் தாண்டி எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் உங்ககிட்ட நிஜமாவே ஜென்யூனா வந்து உங்ககிட்ட இதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சேன். ஓகே, இவங்க வந்து ஒருவேளை இதை கான்ட்ரவர்சிக்காக கேட்குறாங்களோ, இவங்க வீடியோ போகணுன்றதுக்காக கேட்குறாங்களோ, இதுக்காக கேட்குறாங்களோ, இது நீங்க எதுவுமே யோசிக்கல. யூ ஆர் லைக், என்கிட்ட நீங்க கேட்குறீங்க, எனக்கு இது தோணுது, நான் சொல்றேன், அவ்வளவுதான். வெரி வெரி ஜென்யூன். தேங்க்யூ சோ மச் என்ன நம்பி நீங்க சொல்லியிருக்கிறதுக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பயப்படுறதே கிடையாது யாருக்கும். லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின். ஓகே, முடிஞ்சிச்சு, மொத்தமா முடிஞ்சிச்சு. எல்லார்கிட்டயுமே நான் இந்த கொஸ்டின் கேட்பேன். ஸோ உங்ககிட்ட எனக்கு கேட்கணும்னு ரொம்ப ஆசை. என்னன்னா, லைக் வாட் இஸ் யுவர் ட்ரீம்? ட்ரீம், என்னோட ட்ரீம் வந்து சொன்னா ரொம்ப அல்பையா இருக்கும். பட் ஆனா இது ஒரு நல்ல, ஆக்சுவலி இது ஒரு நல்ல ட்ரீம் அண்ட் நல்ல கோல் தான் ஃபார் எனிபடி டு ஹேவ். ஐ வாண்ட் டு பி ஏபிள் டு ரிட்டையர் இன் 35. ஐ வாண்ட் டு மேக் ஜெனரேஷனல் வெல்த் பிஃபோர் ஐம் 35 அண்ட் டிராவல் த வேர்ல்ட். அதுதான் என் ட்ரீம். அதுக்கான பாதையில பயங்கரமா போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினதாகட்டும், இந்த சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், இட்ஸ் ஆல் புஷிங் us towards that goal. Right now I'm 31. In 4 years my plan is to retire. And then ஜென்மத்துக்கு வேலைக்கு போக மாட்டேன். அவனும் என் புருஷனும் வேலைக்கு போக மாட்டான். இல்ல, எனக்கு என்ன டவுட் தெரியுமா, ஒரு 31 வயசு ஆகுதுன்னு இப்ப சொன்னீங்கல்ல, இப்போ வந்து இவ்வளவு வேலை பண்ணிட்டு இவ்வளவு ஹார்ட் ஒர்க் நான் போடுறேன், நான் வீடு வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும், இதுக்காக ஓடி இருக்கும் போதே உங்ககிட்ட இருந்து இவ்வளவு கண்டென்ட் வருது. நான் ரிட்டையர்லாம் ஆயிட்டேன்னா இன்னும் வெட்டியா இருந்தா இன்னும் நிறைய வா ட்ரெயின் விடுறவா டோக்கன் போடுங்க, டோக்கன் போட்டு வந்து அடி வாங்கி போங்க எல்லாம். இல்ல, நான் ஸ்டோரியில ட்ரெயின் விடுறவா பாத்திருக்கீங்களா சொல்லுவாங்க, அந்த மாதிரி உட்கார்ந்து என்னோட ஸ்டோரியை நீ பாத்துக்கிட்டே அந்த மாதிரி ஒண்ணு பண்ணுவீங்களா? ஆமா, முன்னாடி வந்து நிறைய டெய்லி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். அந்த டெய்லி வீடியோஸ் போடும்போது என்ன ஆச்சுன்னா, முன்னத்து நாள் வீடியோ வந்து பாஸ் ஆனே ஆயிருக்காது. சோ நிறைய இருக்கும், நிறைய போடும்போது அப்படி ஸ்கிப் ஆயிடும். இப்ப வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா, ஓகே இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா கண்டென்ட் போடுறேன், அது திரும்ப கன்சாலிடேட் பண்ணி ஒரு வீடியோவா போட்டுருவேன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி அவங்க ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிருவாங்க. அப்புறம் அவங்க அதுல இருந்து ஒரு கான்டென்ட் பண்ணிருவாங்க. அதனால இப்ப வேண்டாம் சாமி, நானே உனக்கு கண்டென்ட் தரேன் அப்படின்னு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் இட்ஸ் ரியலி நைஸ். நிஜமாவே நீங்க உங்களோட கோலை நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றது வந்து எங்களோட சார்பா நாங்களும் வந்து இது பண்ணிக்கிறோம். 35 வயசுல ரிட்டையர் ஆயிட்டேன்னா அப்ப பிக் பாஸ் கூப்பிட்டாங்கன்னா, ஆமா பிக் பாஸ் கூப்பிட்டாங்க அவங்கள. முன்னாடி ஆடிஷன் எல்லாம் பண்ணலாம்னு எல்லாம் புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது டீம்ல இருந்து கான்டாக்டும் பண்ணாங்க. ஆனா அது வந்து வனிதாக்கா சீசன். வனிதாக்கா மேல வந்து எனக்கு பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்கு. ஆனா அந்த அக்கா பார்த்தா லைட்டா எனக்கு பயம். ஆஸ் இன் ஒன்னால ஒரு பாயிண்ட வைக்கவே முடியாது. பிகாஸ் ஷீ இஸ் ஆல்வேஸ் ரைட்.
and she is sometimes, but Dana she'll not take when I say something இல்ல இப்படின்னு சொன்னா, ஏன்னா அவங்க கூட இருக்கவங்களே அப்படி பயங்கரமா இருப்பாங்க. ஸோ அந்த பீரியட்ல எனக்கு அந்த அப்ரோச் வந்தப்போ ஐ வாஸ் லைக் ஓகே, நல்ல வேலை நம்ம அதை எடுக்கல அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இன்னொன்னு, I have nothing to promote. நான் வந்து ஜென்ரலி சோஷியல் மீடியால ஐ டோன்ட் ப்ரொமோட் எனி ப்ராடக்ட்ஸ், ஐ டோன்ட் செல் எனிதிங். இப்போ பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா நான் சிரிச்சிருவேன், போங்கடா அந்த பக்கம் வேற ஆளாவது வித்து கொடுப்பா போங்க அப்படின்னு நான் அனுப்பிச்சு விட்டுருவேன். எனக்கு அப்படி காசு பார்க்கணும்னு எனக்கு தோணுனதும் கிடையாது. படிக்க வச்சிருக்காங்க, வேலை பாக்குறேன், எனக்கு அதுல நல்ல காசு கிடையாது, போதும், குடும்பத்தை ரன் பண்ண முடியாது, இது போதும். ஐ டோன்ட் வாண்ட் டு டு எனி ப்ரொமோஷன்ஸ். அது பண்றவங்க பண்ணட்டும், அதுல ஒரு இன்கம் ஸ்ட்ரீம் கிரியேட் பண்றவங்க கிரியேட் பண்ணட்டும். என்ன வந்து ஒரு ஜெனரல் இன்ஃபுளுசரா யாரும் பாத்திரக்கூடாதுங்கிறதுல வந்து ஐ வாஸ் வெரி ஸ்பெசிபிக். If things work out and if I'm retired and I don't have to come back to Canada அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பா போய் பிக் பாஸ் ஒரு 36 வயசுல நீங்க பிக் பாஸ் குள்ள போவீங்க, கரெக்ட்டா? அப்ப அந்த ஷோ இருக்கும்போது போயிரலாமே. இருக்குங்க, ஏங்க அப்படி சொல்றீங்க? மீனிங் லைக் இதே ஹைப் இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, புரியுது, மீம் கான்டென்ட் ஆயிடுச்சு. அது மோர் தேன் சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட், இட் இஸ் நவ் கான்டென்ட் ஃபார் மீம் கிரியேட்டர்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. டெரகேட்டரி மீம் கிரியேட்டர்ஸ் இப்ப நிறைய வந்திருக்காங்க பேஸ்ட் ஆஃப் பிக் பாஸ். ஒரு சின்ன ஒரு கேரக்டர் ஃபிளா எடுத்துட்டா கூட அந்த பர்சனை கொலை எடுத்து அவன் பர்சனல் லைஃபே சாவர அளவுக்கு வச்சு செய்யறாங்க. எனக்கு அது ஐ ஃபீல் வெரி பேட். ஐ ஹவ் ஸ்போக்கன் டு சம் ஆஃப் தோஸ் கான்டெஸ்டன்ட்ஸ் அண்ட் தேர் பேரண்ட்ஸ் and their families as well. அவங்க கிட்ட பேசும்போது அவங்க எவ்வளவு பர்சனலி அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. அண்ட் மீன் கிரியேட்டர்ஸ்க்கு அந்த சுத்தமா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது. நானும் போய் கான்டென்ட் கொடுத்து இப்ப என்னையும் வச்சு செய்வானுங்க, எனக்கு வலிக்காது, ஆனா என்ன சுத்தில இருக்கவங்களுக்கு அது வலிக்கும். அதனால அதெல்லாம் கொஞ்சம் யோசிப்போம். ஓகே, ஆமா, எப்படி நம்ம கொஞ்ச நாள் அப்படியே நம்ம பாலிட்டிக்ஸ்குள்ள வந்துருவோம். அதனால அப்புறம் அப்ப பாத்துக்கலாம். சீரியஸாவா? என்னன்னு கூட தெரியாது. நானே ஒரு கனேடியன் சிட்டிசன், எனக்கு முதல்ல ஓட்டுரிமையே கிடையாதுங்க இந்தியாவுல. சும்மா விளையாட்டுக்கு சொன்னீங்கல்ல, ஓகே. ஏன்னா அது மட்டும் கொஞ்சம் மியூட் ஆயிடுச்சு, அதனாலதான். ஓகே, பட் ரியலி ஸ்வீட், தேங்க்யூ சோ மச். எனக்கு உங்களை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, எல்லாரையுமே ஒருத்தங்க ஒரு விதத்துல வளர்ந்துருக்காங்க, ஒருத்தங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு, ஒரு சந்தோஷம் இருக்கு. ஒருத்தவங்களோட வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் இஸ் ஆல்சோ வெரி டிஃப்ரெண்ட். நீங்க பண்ற விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்ற எல்லாருமே உங்களை சப்போர்ட் பண்ணலாம். பிடிக்கல அப்படின்றவங்க அதை சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் திட்டாம விட்டுறலாம், அவ்வளவு நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணாம விட்டுறலாம். அப்புறம் அவங்களுக்கு கண்டென்ட் இருக்காதுல்ல. ஓகே, பட் என்ன நான் அப்படி நினைக்கிறேன். நீங்க வேணா அப்படியே கொஞ்சம் பேக் போனிட்டு நீங்க ஒரு क्वेश्चन கேட்டீங்களே, இப்ப ஞாபகம் வந்துருச்சு, பிடிக்காத யூடியூபர் ஒன்னு சொல்லுங்கன்னு. ஞாபகம் வந்துருச்சு. அவனை முடிச்சுடுங்க ப்ளீஸ்ங்க, உங்களுக்கு இருக்கிற பவருக்கு உங்களால முடியும். பிரியாணி மேன் ஒருத்தன் சுத்திட்டு இருக்கேன், அவனை அடிச்சு துவம்சம் பண்ணி அனுப்பிச்சு கொடுங்க. எனக்கு என்னங்க பவர் இருக்கு? இப்ப அவன் என்னைய வேற இது பண்ணுவாங்க. ஆக்சுவலா அவன் என்னோட காலேஜோட சீனியர். Oh shit, that's too bad. No, அவன் தமிழ்நாட்டோட ஆண்ட்ரூ டேட்னு நினைச்சு சுத்திக்கிட்டு இருக்கான் ஒரு மேலப்புல. அவனுக்கும் வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அந்த பசங்களை முதல்ல மண்டையில கொட்டுன்னு கொட்டி வைக்கணும். அவன் பண்ற அட்டகாசம் தாங்க முடியல. எத்தனையோ பேர் அவனெல்லாம் நான் உங்ககிட்ட இந்த क्वेश्चन கேட்டவனே இந்த பதில் தான் நீங்க சொல்வீங்கன்னு நான் நினைச்சேன். மறந்துட்டேன், ஏன்னா நான் பிளாக் பண்ணி 1.5 வருஷம் ஆச்சு. ஓ சரி, ஓகே. இப்ப நீங்க ஒரு கண்டென்ட் போடுறா, அதை எடுத்து கொண்டு போய் அவன் தான் அதை மோல்ட் பண்ணி அதை ஒரு பிரியாணி ஆக்கி அவன் போட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ கண்டிப்பா நீங்க ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டீங்களா அவருக்கு? அவ்வளவு இதை போட்டா அவருக்கு ஒரு கண்டென்ட் இதை போட்டுருவான். அப்படியே தம்ப்நெயிலா வச்சு இட்ஸ் ஓகே. என்ன பொறுத்த வரைக்கும் என்னமோ கூப்பிடுவானே, கிரீன் காப்லின்னு கூப்பிடுவான். பிஸ்தா இல்ல, சோ லைக் கிரீன் காப்லின். நானு ஓகே, யூ வாண்ட் பாடி ஷேம், கோ ஹெட் அண்ட் டு தட். என்னமோ பண்றாங்க இல்ல, விமர்சிக்கிறது எல்லாம் ஓகே தான். பட் அது ரொம்ப ஒரு லைனை கிராஸ் பண்ணாம விமர்சிக்கிறாங்க அப்படின்றதுனா ஓகே தான். சோ பட் தேங்க்யூ சோ மச். சீரியஸாவே உங்களை உங்ககிட்ட நான் பேசினது ஐ எம் ரியலி ஹாப்பி. ஒரு செலிபிரிட்டிஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே நான் பேசும்போது ரொம்ப கன்சர்னிங்கா, ஐயோ அது அவங்களையும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நான் பார்த்து தான் பேசியிருக்கேன். உங்களுக்கும் நான் அப்படிதான் பேசியிருக்கேன். பட் ஒரு சில விஷயம் உங்களுக்கே எனக்கு அது பிரச்சனை கிடையாது, ஐ எம் லைக் திஸ் அப்படின்னு. யா, நீங்க அப்படி சொல்லும் போது இட்ஸ் ரியலி ஹாப்பி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டு நோ எவ்ரிதிங். தேங்க் யூ so much for the interesting interview. நிஜமாவே இது having me on the நல்ல ஷோ. இந்த மாதிரி ஒரு நல்ல ஷோ நான் பார்த்ததே இல்லங்க. நான் ஒரு ஷோ பேரே சொல்லல. நானும் பார்த்துட்டே இருக்கேன், இந்த பொண்ணு ஷோ பேர் சொல்லுமா சொல்லாதா? சாரி, எங்கனா போட்டுருவீங்களா நடுவுல?
இது ப்ளீஸ், நான் வந்து ஒரு நல்ல ஷோன்னு அந்த ஷோ பண்றேன். அந்த ஷோக்கு நீங்க அந்த ஷோக்கு என் பேர் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. யாருமே யோசிக்கவே மாட்டாங்க. நான் யோசிக்கல. என்னோட பெருந்தன்மை நான் பாராட்டுறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்க தான் யோசிச்சாரு. த கேமரா மேன் ஆஃப் த அவர்தான். என்ன ஜாக்லின் என்ன ஷோ பண்ணிட்டா? அது ஒரு நல்ல ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். என்னைய ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆமா, யோசிச்சு பாருங்க. என்னோட ஷோவை சொல்லும் போதே உன்னால என்னை ட்ரோல் பண்ண முடியாது. அதனாலதான் இந்த பேர். அதே மாதிரிதான் லேடி பிஸ்தா. ஐயோ பிஸ்தாவா, அதுவே பிஸ்தா போல, அதுக்கெல்லாம் வச்சுக்க கூடாது. எனக்கு காமெண்ட்ஸ்ல வந்து போடுவாத ஒரே ஒரு பர்டிகுலர் காமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எவனோ ஒருத்தன் பேசிட்டான், அத நான் வீடியோ போட்டேன். வந்துட்டு ஒருத்தன் எங்க வந்து சிக்கிருக்கியா பாத்தியாப்பா அப்படின்னு ஒருத்தன் போட்டிருந்தான். அந்த வெரி நிஜமா சொல்றேன், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்டர்வியூவா எனக்கு இருந்தது. வித் லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ், லாட் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் உங்களோட ஜேர்னி, உங்களோட லைஃப், லைக் வாட் எவர் யூ ஃபேஸ்ட், மற்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க, நீங்க எப்படி உங்களோட எல்லாமே ஒரு ப்ராசஸ் தான். நீங்க எப்படி இருந்தீங்க, நீங்க இன்னைக்கு எப்படி இருக்கீங்க, உங்களோட ஸ்பீச்சா இருக்கட்டும், உங்களோட எல்லா விஷயத்தையும் நீங்க எப்படி ஃபைன் டியூன் பண்ணிருக்கீங்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன். ரியலி ரியலி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். இட் இஸ் a wonderful talking to you. நிஜமாவே சொல்றேன், எனக்கு நிஜமாவே இந்த 1 hour போனதே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசுற மாதிரியே இல்ல, ஜாலியா இருக்கு. அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. இன்னும் ஒரு வைப் ஜாக்லின் உங்களுக்கு. ஏங்க என்னோட கோலே அதுதாங்க. என்னோட லைஃபோட கோலே நம்மகிட்ட பேசுறவங்க ஜாலியா பேசணும், அவ்வளவுதான். உங்களுக்கு எப்படி ட்ரீம் இருக்கோ அந்த மாதிரி இது என்னோட ட்ரீம். நைஸ்ங்க. 35. அப்புறம் நீங்க கொஞ்சம் உங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லுங்க, நாங்க அவங்களை கேட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க ஃப்ரெண்டா? கண்டிப்பா. அப்படியே காலங்காத்தா எனக்கு சமந்தா கிட்ட இருந்து அப்படியே மெசேஜ் வரும்போது நினைச்சு பாருங்களேன். டெய்லியும் சம்டைம்ஸ் மோஸ்ட்லி வீக்ல மெசேஜ் பண்ணிடுவாங்க. காலைல எந்திரிக்கிறோம், போன் ஓபன் பண்றோம், உங்களுக்கு விஜய் அஜித் மெசேஜ் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? அப்பா அப்படி ஒரு மெதப்புல எந்திரிப்பேன் நான் காலையில. எனக்கு ஒரு மெசேஜ் வரும்போது அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்கும். ஷி இஸ் வெரி ஸ்வீட், எக்ஸ்ட்ரீம்லி டவுன் டு எர்த். அப்படிலாம் அவங்களோட இருக்கிற ஸ்டேட்டஸ் அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இஃப் ஷி லவ்ஸ் சம்வன் ஷி வில் கிவ் ஆல் ஆஃப் இட். அவங்க எக்ஸ்ட்ரீம்லி இத போடலாமா? போடுங்க, யாராவது போடுங்க. ஓகே, என்ன பேசினாலும் சொல்ல மாட்டேன் நானு. இல்ல வேண்டாம். இல்ல நீங்க பேசுறீங்கன்னு சொல்ற வரைக்குமே எங்களுக்கு போதும். நாங்க அதுக்கப்புறம் உங்க போனை எட்டி பார்க்க மாட்டோம். எங்களுக்கு இவ்வளவு போதும். இதுவே போதும். பட் தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நாங்க கேட்டோம்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் கமிங் டு நல்ல ஷோ. கண்டிப்பா வந்துட்டு இந்த பாட்காஸ்ட் நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யாராவது ஒருத்தர் கூட அடுத்த இதே மாதிரியான எனக்கு தெரியல, பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செலிபிரிட்டியோடயோ இல்லை ஒரு ஃபேமஸான ஒரு பர்சனோட நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம். பாய்.